நேற்று எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் திருச்சி சூர்யா என்பவர் எங்களுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவர்களையும் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் நடவடிக்கைகளையும் கடுமையாக விமர்சித்து அந்த யூடியூப் சேனலில் பேட்டி அளித்திருக்கிறார். அதை இன்றைக்கு பார்த்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மிகுந்த கொந்தளிப்படைந்து திருச்சி மாநகர காவல் ஆணையரிடத்தில் அவர் மீது உடனடியாக தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு புகார் மனுவை அவரிடத்தில் அளித்திருக்கிறோம். மாநகர காவல் ஆணையர் அவர்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையர் திருச்சி சூர்யா மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். தமிழக அரசு இதுபோன்ற சமூகத்தை சீர்கெடுக்கிற, பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கிற திருச்சி சூர்யா போன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வர வேண்டும். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது இழிவாக பேசுவதும், அவர்களை ஒருமையில் திட்டுவதும், அவர்களை மிக தரக்குறைவாக பேசுவது என்பதும், அதன் வழியாக ஒரு விளம்பரத்தை தேடுகிற தரங்கெட்ட நபராக அவர் தொடர்ந்து பேசி வருகிறார். ஆகவே தமிழக அரசு உடனடியாக இதிலே தலையிட வேண்டும். மாநகர காவல்துறை, புறநகர காவல்துறை மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவராக இருக்கிறவர்கள் இதிலே தலையிட்டு அவரை உடனடியாக சிறைப்படுத்துவது என்பது இன்றியமையாக இருக்கிறது. ஆகவே திருச்சி சூர்யா தொடர்ந்து எங்களுடைய தலைவரை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். இப்பொழுது எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பேட்டி அளிக்கிற பொழுது மிக கடுமையாக அவரை இழிவாகவும், கட்சியினுடைய நடவடிக்கைகளை மிக மோசமாகவும் அருவருக்கத்தகையிலும் அவர் பேசியிருக்கிறார். அவரை உடனடியாக தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்றும், அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒருங்கிணைந்த திருச்சிராப்பள்ளி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.